ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி பட்ஜெட் பிளானிங் நம்ம போட்டிருப்போம். பட் அந்த மந்த்லி பட்ஜெட் பிளானிங்கை போட்டது நம்மளுக்கு யூஸ் ஆச்சா அப்படின்றத மந்த் எண்டில் நம்ம செக் பண்ணியிருப்போமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் எப்போயுமே மந்த் ஸ்டார்டிங்கில் போடக்கூடிய அந்த பட்ஜெட்டு மந்த் எண்டில் நான் ரிவ்யூ பண்ணி பார்ப்பேன். ஸோ இந்த மந்த் நான் உங்கள் கூட அதை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மந்த்து பட்ஜெட் போடுவோம். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா வீக்லி பட்ஜெட் பிளானிங் மாதிரி வீக்லி இவ்வளோ செலவாகும் அப்படின்றத போட்டிருப்பாங்க. மந்த்லி இவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. நான் மோஸ்ட்லி மந்த்லி பட்ஜெட் பிளான் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். மந்த்லி பட்ஜெட் போடுறது அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். பட் இருந்தாலும் அதை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மந்த்லி பட்ஜெட்டை நம்ம ஃபாலோ பண்ணி அதில் சேவிங்ஸும் பண்ண முடியும். சேவிங்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் நம்ம பண்ண முடியும். நம்ம ஃபேமிலிக்கு பட்ஜெட் போடும்போது கரெக்டாக பிளான் பண்ணியிருப்போம். ஸோ 20,000 அப்படின்னா 20,000க்கு நம்ம கரெக்டாக பிளான் பண்ணியிருப்போம். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடாக நம்மளுக்கு ஒரு சில செலவுகள் வரும். இப்போ மெடிசனுக்கே நம்ம ஒரு 1000 ருபீஸோ இல்லை 2000 ருபீஸோ போட்டிருப்போம். அதையும் தாண்டி சில நேரங்களில் நம்மளுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஆகும். இல்லைன்னா யாராவது ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க ரிலேஷன்ஸு, ஸோ அவங்களுக்கு நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக நம்மளுக்கு ஒரு குட் அண்ட் பேட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வரும். அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய செலவுகளை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பட்ஜெட் பிளானிங்லேயே எமர்ஜென்சி ஃபண்டு இல்லை ஃப்யூச்சருக்காக கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி பட்ஜெட் பிளானிங் போடலை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக யார்ட்டையாவது கடன் வாங்குற மாதிரி வந்துடும். ஸோ கடன் வாங்கி ஃபேமிலி ரன் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம செலவுகளை நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கணும். எப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ அதை வாங்கிட்டு சேவிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுல வேணால் ரொம்ப ஒரு ஃபியூவான அமௌண்ட்டை நம்ம செலவு பண்ண வச்சுக்கலாம். அதாவது கொஞ்சம் நம்மளுக்கு ஆசைப்படுறது மாதிரி வெளியில் போகிறது, அவுட்டிங் போகலாம், இல்லை ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றது, ஒரு மூவிக்கு போகிறது, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். 2 months ஒன்ஸ் தான் நான் கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குவேன். ஸோ லாஸ்ட் மந்த்தே நான் 3,800க்கு அந்த சம்திங்கில் வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு செப்டம்பரில் ஃபஸ்ட் வீக்கில் தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நான் அதுக்கேற்றது மாதிரியே என்னோடய மெனு ஐட்டம்ஸ் எல்லாமே நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ மீல் ப்ரிப்பேர் பண்ணும்போதே இதுதான் பண்ணணும், ஸோ இந்தந்த ஐட்டம்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும் கிராசரி ஐட்டம்ஸ் அப்படின்னு நானே கால்குலேஷன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பண்ணிப்பேன். க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் வாங்கலை. பட் எனக்கு கேஸ் சிலிண்டர் இந்த மாதம் தான் முடிஞ்சுது. அப்புறம் மொபைல் ரீசார்ஜ் இந்த மாதம் தான் நான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு 3 months ஒன்ஸ் வரும். சம்டைம்ஸ் 2 months ஒன்று பே பண்ணுற மாதிரி வரும் இல்லையா? அதெல்லாமே நான் சேர்த்து வச்சு ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒவ்வொரு கால்குலேஷன் அப்படின்ற மாதிரி நான் போட்டுப்பேன். எல்லா ஃபேமிலியிலுமே இந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லா மந்த்துமே க்ராசரிஸ் ஐட்டம்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு தனியாக அமௌண்ட் நம்ம ஒதுக்கி தான் ஆகணும். ஸோ நானுமே இந்த மாதம் க்ராசரி ஐட்டம்ஸ் ஒதுக்குனேன். என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் ரொம்ப அர்ஜெண்ட்டாக தேவைப்படுற சில திங்ஸ் நம்ம வாங்குற மந்த்லி பட்ஜெட் நான் போட்டாலும் என்னோடய மந்த்லி பட்ஜெட்டை நான் ட்ராக் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ட்ராக் மீன்ஸ் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா லேப்டாப்பில் நான் போடுறது கிடையாது. சிம்பிளாக ஒரு நோட் ஒன்று ஃபாலோ பண்ணிப்பேன். அந்த நோட்டில் டேட் போட்டு என்னென்ன திங்ஸ் வாங்குகிறோம், அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், அது இன்கேஸ் ஆன்லைனாக இருக்கட்டும், இல்லை ட்ரான்சாக்ஷனாக இருக்கட்டும், இல்லை கையில் கொடுத்து வாங்கக்கூடிய அமௌண்ட் எதுனாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட்டு 3 monthஸாக நான் எந்த ஒரு கோல்டு சீட்டோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போகிறது இந்த மாதிரி எதுவுமே நான் பண்ணவே இல்லை. ஏன்னா அமௌண்ட் எனக்கு ரொம்ப கம்மியாக தான் என் ஹஸ்பண்ட் தந்தாங்க. ஸோ அதனால் எனக்கு கரெக்டாக என்னோடய ஃபேமிலிக்கு மட்டும்தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மந்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனக்கு கிடைச்ச உடனே நான் பண்ணது கோல்டு சீட்டுக்கு நான் பே பண்ணதான். ஸோ லாஸ்ட்டு 3 monthஸாக பண்ணாதனால நான் அதை பண்ணிட்டேன். ஆனால் இது எல்லாத்தையுமே நான் பார்த்திங்கன்னா என்னோடய நோட்டில் நான் ரைட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி 31st நம்ம எவ்வளோலாம் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்றத இன்றைக்கி லாஸ்ட்டாக ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தேன் பாப்பாவுக்கு. ஸோ அதுதான் லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கு. ஸோ அதை ரைட் பண்ணிவிட்டு இந்த மந்தோட டேலி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ஃபுல்லாகவே அதை நான் முடிச்சிட்டேன் நான்.
நம்ம அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வச்சுருந்தாலும் கையில் கேஷ் வச்சுருந்தாலும் ரெண்டையுமே நம்ம டேலி பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் உண்மையிலேயே நம்ம கரெக்டாக பட்ஜெட் படி நம்ம செலவு பண்ணியிருக்கோமா, இல்லை இடையில எங்கேயும் எதையும் மிஸ் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து லேப்டாப்பில் கூட இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல் ஷீட்டில் போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அதை ட்ராக் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஆனால் பட் வந்து என்னால் லேப்டாப் எடுத்து எக்ஸல் ஷீட்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. ஏன்னா எங்கள் 2 குட்டி பாப்பாவுமே வந்து எக்ஸல் ஷீட்டை வந்துட்டு வேறு மாதிரி எக்ஸல் ஷீட் ஆக்கிடுவாங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், நான் சும்மா தான் சொன்னேன் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்றதுனால யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு. இல்லை, உண்மையிலே என்னால் யூஸ் பண்ண முடியல, அதனால தான் நான் எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணல. நோட்டில் யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் ஆனதுக்கப்புறம் எக்ஸல் ஷீட் போட்டுக்கலாம் அப்படின்றதுனால நான் யூஸ் பண்ணல. ஸோ எனக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 19,516 ருபீஸ் வந்து செலவாயிருக்கு. ஸோ என்னோடய கையில் கேஷ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் எடுத்தது வந்து மேக்ஸிமம் கேஷ் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒரு சில விஷயங்கள் இப்போ வந்துட்டு கேஸ் சிலிண்டருக்கு வந்து கேஷ் தான் நான் கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் பேலன்ஸ் இருக்கிறது, இந்த காய் வாங்கினது போகிறது, மிச்ச காசெல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உண்டியல் மாதிரி ஒரு டப்பாவில் ஒன்று போட்டு வச்சுப்பேன். அப்புறம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு பர்ஸில் நான் வந்து கொஞ்சம் அமௌண்ட் எப்போயுமே வச்சுட்டே இருப்பேன். ஏன்னா அது திடீர்னு அர்ஜென்ட்டுக்கு நம்மளுக்கு சில்லறை தேவைப்படும் அப்படின்றதுக்காண்டி அந்த அமௌண்ட்டை நான் வச்சுட்டே இருப்பேன். ஸோ அதை எல்லாத்தையுமே நான் மொத்தமாக வந்து மந்த் எண்டில் தான் நான் வந்து கிளியராக அந்த 30th or 31st டே அன்றைக்கி வந்துட்டு இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எத்தனை மொத்தமாக போட்டு நான் டேலி பண்ணிடுவேன். அக்கௌண்ட்லேருந்து எடுத்த அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து பேலன்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட், இந்த மாதிரி எல்லாத்தையுமே பிரித்து இவ்வளோ அமௌண்ட் இருக்குது. சில்லறையாக இருந்தது அப்படின்னா நான் எடுத்து வச்சுப்பேன். ஸோ 500 ருபீஸ் அப்படின்னா நான் தனியாக எடுத்து வச்சுப்பேன், வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பல்காக நம்ம வாங்குறோம், ஒரு 400 ருபீஸ்க்கு மேலே வாங்குகிறோம் அப்படின்னா, இல்லை 300 ருபீஸ்க்கு மேலே வாங்குகிறோம், இல்லை வெளியில் எங்கேயாவது ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா அப்போ 500 எடுத்துக்கலாம். இந்த பால் வாங்குறதுக்கு, இல்லை மாவு வாங்க, பூ வாங்குறதுக்கு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கெலாம் நம்ம சில்லறை தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த சில்லறைலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் தனியாக ஒரு பர்ஸில் நான் போட்டு வச்சுப்பேன். ஸோ எனக்கு கேஷ் வந்து கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 356 ருபீஸ் கிடச்சிது. அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 1200 ருபீஸ் கிட்ட இருக்குது. நான் அதையுமே அக்யூரேட்டாக இங்கே போட்டுட்டேன். என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வர மாதிரி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, லாஸ்ட் மந்த் நான் கொஞ்சம் சேவ் பண்ணது என்னோடய அக்கௌண்ட்டில் கொஞ்சம் இருக்குது அப்படின்றதுனால. எப்போதுமே பட்ஜெட் பிளான் பண்ணும்போது கரெக்டாக டேட் 1லேருந்து டேட் 30 வரைக்கும் 31st வரைக்கும் மட்டும் போடக்கூடாது. அங்கிட்டிருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 டேஸ்க்கு நம்ம போட்டோம்னா தான் நம்ம கரெக்டாக நம்ம டேலி பண்ண முடியும். பிகாஸ் ஏன்னா சேலரி கொஞ்சம் முன்ன பின்ன லேட் ஆகலாம். ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக நான் முடிச்சிட்டேன், 30யோடு முடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா டேட் 1 ஆனோடனே நம்ம வந்து ஸ்கூல் ஆட்டோ ஃபீஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி சில பேருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை நம்ம ஃப்யூச்சரே முன்னாடி யோசித்து நம்ம அதை பிளான் பண்ணணும். ஸோ என்னோடய பட்ஜெட் பிளானிங் எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ எனக்கு கரெக்டாக நான் இந்த மாதம் டேலி ஆச்சு. நெக்ஸ்ட் மந்த்துக்கு பட்ஜெட் பிளானிங் பண்ணணும். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பை.